எஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் டிகோடிங் சீரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா த மோஸ்ட் அவைட்டட் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம் இன் ரீசெண்ட் டைம்ஸ் வடச்சென்னை, த பெஸ்ட் கேங்ஸ்டர் ட்ராமா இன் கோலிவுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரமான படம் இது. இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டோட ஐப்பு வந்து கோலிவுட்டில் இப்போ ஸ்கை ஹையில் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட பேரலல் வேர்ல்டன் அரசன் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா the complete analysis and breakdown of வடச்சென்னை by the great வெற்றிமாறன் சார். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த படம் ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ஒரு பொல்லாதன் மூவியோட அந்த பைக் திருட்டு சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஒர்க்குக்காக சில கேங்ஸ்டர்ஸை போய் சந்திக்கிறாரு. அவங்க நாங்கள் இந்த கேங் கிடையாது, நாங்கள் வேறு கேங்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட சில விஷயத்தெல்லாம் உண்மையாக நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தர் வந்து ஒரு 80 பக்கம் நோட் வந்து எழுதி இந்தந்த கேரக்டர் வந்தாங்க, எப்படி இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு நோட்டை வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட தராரு. அதை இன்னும் வெற்றிமாறன் சார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் வந்து 2009 டாக்ஸ் இருந்துச்சு, நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நடக்கல. அப்புறம் 2015 ஸ்டார்ட் பண்ணி 2018 நம்ம தனுஷ் சார் நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு தரமான படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரா கேரக்டர் வந்து சிம்மர் 2 வந்து நந்தினி தேவி கேரக்டர் பொன்னியின் செல்வன். அதிலே அதோட சிமிலாரிட்டிஸ்லாம் ஒத்து போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் வந்து அந்த நந்தினி தேவி கேரக்டர் வந்து வீரபாண்டியனை கொலை பண்ணவங்களை வந்து வெஞ்சன்ஸ் பழி தீர்க்கிறதுக்காக அவங்க இதில் ஒரு பழுவற்றரைன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிங்க அந்த பழி தீர்க்கிற வெள்ளம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சந்திரா வந்து ராஜன் சாவுக்காக பழி வாங்கிறதுக்காக நம்ம குணாவை கல்யாணம் பண்ணிங்கன்னா அங்கேயே இருந்து பல வேலைகள் பண்ணுவாங்க. ஒரு தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு உமன் கேரக்டர் இந்த சந்திரா கேரக்டர் சொல்லலாம். ஒரு போல்டாக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம உமன் கேரக்டர்ஸ் வந்து இந்த சந்திரா கேரக்டர் வச்சு கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா வட சென்னைன்னு வரும்போது பின்னாடி காட்டுறது நார்த் மெட்ராஸ், அதாவது வட சென்னையோட மேப் தான். இந்த வட சென்னை வந்து கடல் ஓரமாக இருக்குதுன்னு அந்த மேப்பில் தெரியும். அதே மாதிரி இந்த வட சென்னை டைட்டில் வந்து முடியும் போது நிலத்தில் தான் முடியும். அப்பயே நம்ம அந்த டைட்டிலே சொல்கிறாங்க இது நில பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நில பிரச்சனை வந்து உண்மையான இதில் இருந்துச்சு. அந்த வட சென்னையோட உண்மையான வட சென்னையோட அந்த வால் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல்ல இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கும். அந்த சோறு எதுக்கு கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் ஏற்படும் போது கடல் தண்ணி வந்து இந்த ஊர் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு கட்டப்பட்டது. ஆனால் அந்த சோறுத்துக்கு இந்த பக்கம் ஒரு மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்து பல அரசியல் நிகழ்வுகளுக்கான இருந்துச்சு. அதை இந்த படத்தில் சூப்பராக நம்ம வெற்றிமாறன் சார் காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம அமீர் சார் அந்த போலீஸை அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த இடத்துல, அந்த தவளோண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து சிங்காரவேலன் தர்ப்பணி மன்றம் சொல்லிட்டு கட்டி கேரம் போர்டு இதெல்லாம் சொல்லி தருவாங்க ஸ்போர்ட்ஸ்லாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அன்பும் ஒரு போலீஸ்காரோட அடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதே சிங்காரவேலன் நற்பணி மன்றம் தான். அதே சேம் டைலாக் தான் நம்ம அன்பு சொல்லுவார், தம்மாத்துண்டு ஆங்கர் தானே அவ்வளோ பெரிய கப்பல் நிறுத்துதுன்னு. இந்த சிங்காரவேலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி, ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தான் சவுத் இந்தியாவிலே ஒரு ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட். இவர் தொழிலாளர்களுக்காக போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு. இவர் தான் அந்த May 1 லேபர்ஸ் டே கொண்டாடுறனால அதை முதல்ல இது பண்ணது இவர் தான். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு சந்திரா கூட ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் பாட்டி ஒருத்தர் இருப்பாங்க, அதாவது குறி சொல்கிற ஆயா. அவங்க வந்து அன்பை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சு இவன் யாருன்னு தெரிந்தா, இவன் தான் மணிமேகலை பையன், இவன் தான் உன் புருஷன் சாவுக்கு பழி வாங்க போகிறான், இவன் ஒரு நல்ல செய்தியோடு உன்னை வந்து பார்ப்பான், அது நீ காத்துருங்கன்னு சொல்லுவாங்க அந்த சீனில். அதே மாதிரி அந்த நல்ல செய்தியோட அன்பு வந்து சந்திராவை வந்து பார்ப்பாரு. அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா ஜாவா பையனை கொண்டுட்டு ஃபஸ்ட்டு குணா வீட்டுக்கு வந்து சந்திராவை ப்ராப்பராக பார்ப்பாரு. அதுதான் அந்த கேள்வி சொன்ன மாதிரி நடக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம அன்பையும் ராஜனையும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 திங்ஸு, கேரம் அண்ட் பைனாகுலரு. இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இந்த படத்தில் இதுவாக இருக்கும். ஒரு சீனில் வந்து ஊக்கடிச்சிட்டு வரும்போது சின்ன வயசு அமைதிக்கிட்ட வந்து நம்ம ராஜன் வந்து அந்த பைனாகுலர் கொடுப்பாரு. அந்த பைனாகுலரை வச்சு தான் பத்மா வந்து இவர் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இந்த படத்தில் வரும். சின்ன வயசில் அன்புக்கு கேரம் ஆட சொல்லி கொடுக்குறது நம்ம ராஜன் தான். அது ஒரு மாண்டேஜாகவே இந்த படத்தில் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மாதிரி இந்த சிங்காரவேலன் நற்பணி மன்றம் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ராஜன் வந்து வெளியே இருப்பார்.
செந்திலும் குணாலும் பேசிக்கிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரேம் வந்து இன்சைட் அந்த மண்டபத்துலேருந்து வெளியே ராஜன் இருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க. அதில் ராஜன் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்றது அந்த ஜன்னலோட டிசைன் இருக்கும். அப்போ பின்னாடி வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டுருக்குன்னா, ராஜனை கொல்றதுக்கு சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னு அப்படின்னு போயிட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வந்து சூப்பராக நரேட்டிவ் தீமில் கொண்டு வந்து நம்ம வெற்றிமாறன் சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த படத்தில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த எஃபெக்ட் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜன் மர்டரில் தான் தொடங்குது. ராஜன் மர்டரால் பல பேரோட வாழ்க்கை எப்படி திசை மாறுது, அந்த ஊரோட அரசியல் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் செந்தில் வந்து எப்படி ராஜனை பின்னாடி இருந்து குத்துனாலும் அதே மாதிரி தான் அன்பு இன்டர்வலில் வந்து செந்திலை பின்னாடி இருந்து குத்துவார். அதுவும் அந்த கேரம் போர்டில் இருக்கிற கட்டையை பிடிங்கி தான் குத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா பையன் வந்து எப்படி நம்ம அமீர் நம்ம ராஜன் கேரக்டர் வந்து இடுப்பில் குத்துவார். குத்திட்டு சொல்லுவார், சார் நான் தெரியாமல் குத்திட்டேன், நான் உன்னை குத்தலைன்னா நீ அவனை குத்திட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஜாவா பையனை வந்து அதே மாதிரி இடுப்பில் குத்திட்டு அதே டைலாக் சொல்லுவார், சார் நான் உன்னை குத்தலைன்னா நீ அவனை குத்திட்டு இருப்பானா அதே மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, ராஜனை கொல்றதுக்கான டேபிள் கீழே கட்டி வச்சிருப்பாங்க, அது கீழே விழும். அதே மாதிரி இந்த ஜாவா பையன் சீனில் பார்த்தீங்கன்னா, அன்பு மச்சான் வச்சுருக்கிற கத்தி வந்து கீழே விழும். இந்த மாதிரி ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ராஜன் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. அவர் வீட்டில் நிறைய இடத்துல எம்ஜிஆர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அவர் கையில் கூட ஒரு ரிங்கு போட்டுருப்பாரு, எம்ஜிஆர் படம் போட்டு ரிங்கு. அவரோட வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TDC 1917 இருக்கும். 1917 வந்து எம்ஜிஆரோட பர்த் டேட்டு. பார்த்தீங்கன்னா, இந்த வட சென்னை மூவியில் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சார் பிரில்லியண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ரியலாக நடந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் வந்து வச்சு இந்த மூவியோட பாட்டியை நவுத்திருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் இறப்புக்கு வந்து நம்ம ராஜன் போகிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அவர் போன டைம் தான் இந்த செந்தில் குணம்லாம் போய் இவருக்கு தெரியாமல் ஊக்கச்சு மாட்டிப்பாங்க. அப்போ அச்சதுனால தான் இந்த பகையால் தான் அந்த ராஜன் கொலையே நடக்கும், அந்த பகையால் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1991 வந்து நம்ம ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அந்த பிறகு தான் அந்த டைமில் வந்து அன்பு ஒரு இடத்துல கேரம் போர்டு ஆகிருப்பார். அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் போய் ஒரு நிறையா கடையிலேருந்து பொருள்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த போலீஸ்லாம் வந்து அந்த பொருள்லாம் திருப்பி கேட்டு இது பண்ணும்போது தான் அந்த பொருள்லாம் தூக்கும் போது அங்கே போகும்போது தான் அவர் பத்மாவை ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. அதே மாதிரி அந்த தையல் மிஷினை திரும்பி கேட்கறதுக்கு பத்மா அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது தான் சந்திரா அங்கே இருப்பாங்க. அப்போ தான் சந்திரா வந்து நம்ம அன்பை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இது மாதிரி வந்து நிறையா முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். இந்த 1991 டைம் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே டைமில் வந்து இதே வட சென்னையோட பேரலல் வேர்ல்டில் வந்து நம்ம அரசன் வந்து இந்த 91 வந்து அன்பு சின்ன பையனை கேரம் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அரசன் வந்து மட்டையே பண்ணிட்டாப்புல அந்த டைமில். இன்னும் வந்து வட சென்னை படத்தில் வந்து நிறையா கனெக்ஷன் இருக்குது அரசன் படத்து கூட. அந்த ப்ரோமோ வச்சு நான் நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். வட சென்னை படத்துலேயும் இன்னும் நிறையா தோண வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன் வட சென்னையில் எது, ஃபேவரட் கேரக்டர் எதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெப்த் எழுதணும், இந்த மாதிரி கேரக்டர் ஆர்க் எழுதணும், நீங்கள் நிறையா வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் சொல்கிறாரு. அவர் சஜஸ்ட் பண்ண ஒரு புக் நான் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கேன், ரூட்ஸ் பை அலெக்ஸ் ஹேலி. தமிழில் இவர்கள்னு சொல்லிட்டு இருக்குது. யூடியூப்லேயே உங்களுக்கு ஆடியோ புக்காகவும் இருக்குது, குக்கு எஃப்எம்னு இருக்குது. நீங்கள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். இந்த புக் எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம், அந்த அடிமை சங்கிலி எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ தான் நான் சாப்டர் 1 முடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்குது. அந்த புக்கோட நான் இமேஜ் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் ஒன்றுமே ஒரு புக் ரெஃபரன்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து புக்கு படிச்சிங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட இமேஜினேஷன்லாம் நல்லா இதுவாகும். இதை பற்றி மிஸ்கின் சேனல் சொல்லியிருக்காரு, நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால் படிங்க. நானும் இந்த ரூட்ஸ் படிச்சுக்கிருக்கேன். பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.